விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். ஸ்ரீ குருபியோ நமஹா. நமஸ்காரம். பூமி பிராட்டியின் அம்சமாக கருதப்படும் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை தொடக்கமாக அவளுடைய 2 பிரபந்தங்களிலும் உள்ள பொருட்களை பெரியவாச்சான் பிள்ளை நிர்வாகம் செய்த அர்த்தங்களோடு அனுபவித்து வருகிறோம் இந்த தொடரிலே. அதிலும் இன்னும் விசேஷமாக அந்த பாசுரங்களை எல்லாம் இசையோடு பாடியும் இன்புறும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வரிசையில் திருப்பாவையிலிருந்து சில பாசுரங்களையும் அதை தொடர்ந்து ஆண்டாளினுடைய 2ஆம் பிரபந்தமாக இருக்கும் நாச்சியார் திருமொழியிலிருந்து 14 தலைப்புகளில் அவள் பாடி அருளிய இந்த பிரபந்தங்களை ஒவ்வொரு திருமொழியாக அனுபவித்து வருகிறோம். இதுவரையில் முதல் 6 திருமொழிகள் வாரணமாயிரம் என்று மிக பிரபலமான திருமொழி வரையில் பார்த்திருக்கிறோம். அதிலே ஆண்டாள் கண்ணனை தான் திருமணம் செய்து கொண்ட அந்த வைபவத்தை கனவாக கண்ட விதத்தை பறக்க பாடியிருப்பாள். அதை தொடர்ந்து இந்த தொடரின் 8வது பகுதியான இந்த நிகழ்ச்சியில் நாச்சியார் திருமொழியின் 7வது திருமொழியாக இருக்கும் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று தொடங்கும் அந்த திருமொழியில் உள்ள பாசுரங்களை பொருளோடு அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமொழி மிகவும் விசேஷமான ஒன்று. சீதா பிராட்டி பெருமானை பிரிந்திருந்த காலத்தில் ஹனுமான் அங்கே தோன்றி அவளுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லலாம் என்று விழைந்தார். அந்த போது யாரென்றே தெரியாத ஹனுமானிடமும் பிரிந்திருந்த வருத்தத்தால் ராமபிரானுடைய நிலை என்ன, அவர் திருமேனி எப்படி இருக்கிறது, லக்ஷ்மணன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பன போன்ற கேள்விகளை யாரென்றே அறியாத ஹனுமானிடம் கேட்டாளாம். அந்த நிலை ஆண்டாளுக்கு நல்ல வேளையாக இல்லை. இவள் தனக்கு மிகவும் பரிச்சயமான கண்ணனை விட்டு பிரியாத பாஞ்சஜன்யத்தை தனக்கு ஆச்சாரியர் போலே கருதி பெருமானை குறித்த விஷயங்களை எல்லாம் கேட்டறிவதற்கு தன்னுடைய குருவின் ஸ்தானத்தில் வைத்து கொண்டாடி அந்த பாஞ்சஜன்யத்திடம் பெருமானுடைய தன்மைகளை கேட்கிறாள். சென்ற திருமொழியில் கண்ணனை திருமணம் செய்து கொள்வது போலே கனவு கண்டாள். அந்த கனவும் மிகவும் விஸ்தீரமாக இருந்தது. எல்லா வைபவங்களும், திருமணத்தில் நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாவற்றையும் கனவாக கண்டாள். அதோடு கூட திருமணம் முடிந்த பிறகு ஊர்கோலமாக பட்டண பிரவேசம் செய்வதையும் பெருமானோட சேர்ந்து தான் மஞ்சனமாட்டி கொண்டவற்றை எல்லாம் பாடியிருக்கிறாள். அதையும் தொடர்ந்து இருவரும் ஏகாந்தமாக இருப்பதையும் கனவில் கண்டிருப்பாள் போலும். அதனுடைய தாக்கம்தான் மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் என்னும்படியாக அமைந்தது என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த ஏகாந்தமும் கண்ணனோடு கூடியிருந்ததும் வெகு நேரம் நீடிக்கவில்லை. உடனடியாக விட்டு பிரிந்தானாம். அந்த துக்கத்தால் அவன் திருமேனி, அதிலும் குறிப்பாக அவனுடைய திருப்பவளத்தின் தன்மை என்ன என்பதை பாஞ்சஜன்யத்திடம் கேட்பது போலே ஒரு திருமொழியை பாடியிருக்கிறாள். அந்த அதரத்தின் சுவை, மனம் இவற்றையெல்லாம் வேறு யாரிடம் சென்று கேட்பது? பெருமானுடைய சங்கம் என்பது ஒரு ஆயுதம் போலே அவனுடைய எதிரிகளுக்கு தோன்றினாலும் அவனுடைய அடியார்களுக்கும் கோபஸ்திரீகளுக்கெல்லாம் ஆபரணம் போலே காட்சி அளிக்குமாம். அதன்படிக்குத்தான் அவன் அவதாரம் செய்தருளிய பொழுதே 4 கைகளோடு இப்படி சங்கு சக்கரம் எல்லாம் இல்லாதபடிக்கு கம்சன் கண்ணில் படாதபடி அதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவனுடைய தாய் தந்தையர் வேண்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அசுரர்களுக்கு பாஞ்சஜன்யத்தினுடைய சப்தமே பயத்தை ஏற்படுத்தும் விதமாக, துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக, அவர்களுக்கு மரண பயத்தை கொடுக்கும் விஷயமாக இருக்குமாம். ஆனால் அவனுடைய அடியார்களுக்கு அவன் வண்ணத்தோடு பொருந்தி போகும் அழகான ஆவரணம் போலே பாஞ்சஜன்யம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படித்தான் பெருமானோட அந்தரங்கராக இருக்கக்கூடியவர்களிடத்தே அவனை பற்றி கேட்கலாம் என்றாலும் அனந்தாழ்வான், விஸ்வக்சேனர் போன்ற இவர்களையெல்லாம் விடுத்து பாஞ்சஜன்யத்திடம் இவ்வளவு குறிப்பாக பெருமானுடைய வாய்சுவையும் நாற்றமும் என்ன தன்மையது என்று கேட்பானேன் என்று ஒரு கேள்வி வருகிறது. மற்ற எல்லாவற்றையும் விட்டு பாஞ்சஜன்யத்திடம் குறிப்பாக ஏன் கேட்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதன்படிக்கு அதற்கு சில காரணங்களையும் சொல்லி தெளிவுபடுத்துகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ராஜ வம்சத்தில் வரக்கூடியவர்கள், அரசர்கள், அரசிமார்கள் இவர்களெல்லாம் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய வேளையிலே மற்றைய கைங்கரியவரர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அப்படி இருந்தாலும்
காது கேளாதவர்கள், கூன் விழுந்தவர்கள் போன்ற சிலருக்கு மாத்திரம் அந்த ஸ்தானத்திற்குள்ளேயும் அவர்கள் ஏகாந்தமாக இருக்கும் இடத்திலேயும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய அருகதை உண்டாம். அதுபோலே பாஞ்சஜன்யாழ்வான் மற்றையவரை காட்டிலும் மிக விசேஷமான அந்தரங்க கைங்கரியவரர் ஆகி இருந்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. மற்றொன்று, இடது தோளிலே இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்தை கேட்கும் ஆண்டாள் வலது தோளிலே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சுதர்சனரிடம் ஏன் கேட்கவில்லை என்று கேட்டால், சக்கரத்தாழ்வார் கூட சில நேரங்களில் எதிரிகளை சம்ஹரிக்க வேண்டி பெருமானை விட்டு பிரிந்து வேறொரு இடத்திற்கு சென்று சம்ஹாரம் செய்துவிட்டு திரும்பி வருவார். ஆனால் இந்த காரணத்திற்காக அந்த சில நொடிகள் கூட பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது பாஞ்சஜன்யம்தான். அதனாலே அவரிடத்தை கேட்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது மற்றொரு காரணம். நாயகிகள் போலே இவனும் பெருமானுடைய வாயமுதத்தை பருகும் தன்மையுடையவன், அதனால் இவனிடத்தில் கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்பது ஒரு காரணம். கோபஸ்திரீகளும் மற்ற நாயகிகள் எல்லாம் கூட பெருமானோடு கூடி கழித்திருந்தாலும் அது சில நேரம் கழித்து முடிந்துவிடும். ஆனால் இங்கே பாஞ்சஜன்யாழ்வான் பெருமானுடைய சம்பந்தம் விட்டு பிரியாமல் எப்போதும் அவனுடைய திருத்தோள்களிலேயே எழுந்தருளி இருக்கும் பாக்கியத்தை பெற்றவன். அதனால் அவனை பற்றிய விஷயங்களையும் பாஞ்சஜன்யத்திடம் கேட்பதுதான் பொருத்தமாக இருக்கும். எதிரிகளுக்கெல்லாம் இது பயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அடியார்களுக்கு ஆபரணமாக அழகாகவும் தோன்றும். மேலும் பெருமானுடைய அந்த கருத்த திருமேனிக்கு சுத்த ஸ்வபாவம் உடையவனான பாஞ்சஜன்யாழ்வான் நல்ல வெண்மை நிறை உடையவன், பொருத்தமாக இருப்பான். அதே போலே பாஞ்சஜன்யத்தினுடைய சப்தமானது பெருமானுடைய இனிமையான வார்த்தைகள் போலே இருக்கும் என்று இந்த 7 காரணங்களை சொல்லி, மற்றைய கைங்கரியவரர்களை காட்டிலும் பாஞ்சஜன்யத்திற்கு பெருமானுடைய நெருக்கம் அதிகம், பெருமானுடைய வாயவதத்தை பருகக்கூடியவர் என்ற காரணங்களினால் கண்ணன் பற்றிய விஷயங்களை பாஞ்சஜன்யத்திடம் கேட்பது போல அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஆண்டாளும் பல இடங்களில் திருப்பாவையில் தொடங்கி பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே என்பதிலிருந்து தொடங்கி நாச்சியார் திருமொழியிலுமாக பல இடங்களில் பெருமான் கையிலே தாங்கியிருக்கக்கூடிய சங்கான பாஞ்சஜன்யாழ்வானை கொண்டாடுகிறாள். இதை முன்னிட்டு இப்படி ஒரு திருமொழியை அனுகிரகித்து ஒவ்வொரு பாசுரத்திலும் பாஞ்சஜன்யத்திடம் பெருமானுடைய வாய்ச்சுவையை கேட்பது போலே மிக அற்புதமாக செய்தருளிய திருமொழி இது. இதில் இருக்கும் பாசுரங்களை பெரியவாச்சான் பிள்ளை வகுத்தருளிய வியாக்கியானத்தோடு இசையும் கூட கேட்டு ரசிக்கலாம். முதல் பாசுரம். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவன்ஷங்கே. பெருமானுடைய திருவதரத்தின் நாற்றத்தை, மணத்தை முதலில் கேட்கிறாள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று பெருமானுடைய அதரத்தின் வாசனை இந்த 2 பொருள்களில் ஏதேனும் ஒன்று போலே இருக்குமோ என்று ஒரு சந்தேகத்தோடு கேட்பது போலே. கருப்பூரம் என்று இங்கே சொல்லப்படுவது பச்சை கற்பூரத்தை குறிக்கும். அது ஒரு விதமான வெட்டும் தன்மையுடைய, உரைக்கும் விதமான வாசனை உடையது. அதிக நேரம் அதை நுகர்ந்தபடி இருக்க முடியாது. கமலப்பூ நாருமோ, வாஸ்தவத்தில் தாமரை பூவினுடைய மனம் என்பது குளிர்ந்து போயிருக்கும், ஆறி போயிருக்கும். அதற்கு விசேஷமான மல்லிகை முல்லை போன்ற வாசனை தாமரைக்கு இல்லை. இந்த 2 பொருட்களுக்கும் வாசனை என்பது, அதனுடைய நாற்றம் என்பது குறை போலே தான் உள்ளது. இது போன்ற பொருட்களில் இருக்கக்கூடிய குறையில்லாமல் நிறைந்த தன்மையுடையதாக இருக்குமோ பெருமானின் திரு அதரத்தின் மனம் என்பது போலே கேட்கிறார். அடுத்த வரியில் திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ. முதலில் அந்த மனத்தை கேட்டவள். எந்த ஒரு பொருளையும் அருகில் வைத்து பார்த்தால் மனம் தெரிந்துவிடும். ஆனால் அதனுடைய சுவை புரிய வேண்டும் என்றால் அதன் உள்ளே சென்று பார்த்தால் தான் முடியும். அதன் படிக்கே அதை வாயிலிட்டு சுவைத்தல் தானே. அடுத்த வரியில் மனத்தை முதல் வரியில் கேட்டவள் அதனுடைய சுவை எத்தகையது என்பதை அடுத்த வரியில் கேட்கிறாள். திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ. அதரத்தின் சுவையை கேட்க விழைந்தவள் அதற்கு முன்பாக அதனுடைய வடிவிலும் ஈடுபடுகிறாள். திருப்பவளம் என்று சொல்லி சிவந்திருக்கக்கூடிய அந்த திரு அதரத்தையும் கொண்டாடி அதன் சுவை தித்தித்திருக்குமோ என்று கேட்கிறாள். வாசனையை கேட்ட பொழுது 2 பொருட்களை சொல்லி இதில் ஏதேனும் ஒன்று போலே இருக்குமோ என்று கேட்டது போல் அல்லாமல், சுவையை சொல்லும் பொழுது தித்திப்பு என்று ஒன்றை மாத்திரம் சொல்லி இருக்கிறாள்.
இப்படியும் இருக்குமோ அப்படியும் இருக்குமோ என்று மனம் போலே கேட்காமல் சுவையை சொல்லும் பொழுது தித்திப்பு என்கிறாளே என்று ஒரு கேள்வி வரும். அதற்கு சமாதானம் சொல்லுகிறாள். பெருமானுடைய திரு அதரத்தின் சுவை தித்திப்பை தவிர வேற எதுவும் நிச்சயமாக இருக்காது, இனிப்பை தவிர மற்ற சுவையாக இருக்காது என்பது அவளுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களுக்கும் கந்தம் நிறைந்ததாகவும் பரிமளம் நிறைந்ததாகவும் சுகந்தம் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடியவன் இவன் என்பது வேத வாக்கியம். அதனால் பரிமள கந்தங்கள் நிரம்ப பெற்றவன். வாசனை இப்படியோ அப்படியோ என்று கேட்கலாம். ஆனால் சுவை என்பது இருப்பதிலெல்லாம் உயர்ந்ததான தித்திப்பை தவிர மற்றொரு சுவை இவனுடைய அதரத்தில் வர இயலாது. அதனால் திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்றபடிக்கே கேட்கிறாள். மேலும் இந்த சுவை என்பது நீர்த்தன்மையாக இருப்பது. நீரிலே அதிக ஆழம் சென்றவர்கள் அந்த ஆழத்தில் சென்ற பிறகு மற்றொரு பொருளை நினைக்க மாட்டார்களாம். அதனாலே இங்கே தித்திப்பு என்னும் அந்த ஒரு தன்மையோடு நிறுத்தி கொண்டாள் ஆண்டாள் என்று சொல்லப்படுகிறது. பெருமானுடைய திரு அதரம் என்பது சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் என்று இந்த 5 கரணங்களுக்குமான இறை போடும் விதமாக இருக்கும் என்பது அடியார்கள் அதனுடைய வடிவை கண்டு ரசிப்பார்கள். அதனுடைய ஸ்பர்சத்தை தீண்டி பார்க்க முடியுமா என்று வேண்டியிருப்பார்கள். ஆண்டாள் கேட்பது போலே அதனுடைய மனமும் சுவையும் என்னவாக இருக்கும் என்று நினைத்தபடி இருப்பார்கள். அந்த திரு அதரத்திலிருந்து வரக்கூடிய ஒலி, அந்த வார்த்தைகளை அருள் வார்த்தைகளாக கொண்டாடுவார்கள். இப்படி எல்லா விதத்திலும் உயர்ந்தவைகளாக சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தங்கள் நிறைந்ததாக இருக்கும் பெருமானுடைய திரு அதரம் என்று கொண்டாடப்படுகிறது. மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன். கண்ணனுடைய அதரத்தின் சுவை என்னது என்பதை அறிய நான் ஏன் இவ்வளவு ஆவலாக இருக்கிறேன் என்றால், அவனுடைய வீரம் அத்தகையது. குவலையா பீடம் என்று வந்த அந்த மத யானையை இவன் ஒருவனாக தன் கொம்பை நொசித்து அடித்து கொன்று வீழ்த்தினான் என்று சொல்லப்படுகிறது. சீதை ராமன் கரதூஷணர்களை சம்ஹாரம் செய்து முடித்து ரிஷிகள் எல்லாம் அவனை ஸ்தோத்திரம் செய்து சந்தோஷப்பட்டிருப்பதை பார்த்தவள் ஆனந்தம் கொண்டவளாக அவனை சென்று ஆறத் தழுவினாள் என்று சொல்லப்படுகிறது. தன் கணவன் வெற்றிவாகை சூடி வரும் பொழுது அவனை தழுவுதல், அவனை கொண்டாடுதல் என்பது பெண்களினுடைய ஒரு குணம். அந்த நிலையில் இவனும் குவலையா பீட சம்ஹாரம் செய்த பெரும் வீரன் என்ற நிலையில் கொண்டாடி அவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் கேட்கின்றேன் என்கிறாள். முதல் 2 வரிகளில் முதலில் அவனுடைய அதரத்தின் மனத்தையும் சுவையையும் சொன்னவள் இங்கே அந்த வரிசையை மாற்றி சுவையையும் மனத்தையுமாக சொல்லுகிறாள். அந்த அளவிற்கு கலங்கி போயிருக்கிறாள் என்று பொருள் கொள்ள வேண்டியது. அதனால் அவன் சுவையையும் அந்த மனத்தையும் சொல்லி விருப்புற்று கேட்கின்றேன். கண்ணன் கீதோபதேசம் செய்ய வந்த பொழுது அர்ஜுனன் எவ்வளவு விருப்பத்தோடு அதை கேட்டான் என்பது நமக்கு தெரியும். அதுபோலெல்லாம் இல்லாமல் உன்னிடத்தில் விருப்பத்தோடு கேட்கின்றேன். ஏனென்றால் இதை உன்னை விட சரியாக சொல்லக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை. அவனோடு கலந்து பரிமாற முடியாமல் பிரிந்திருக்கிறேன் நான். அந்த நிலையில் இல்லாமல் எல்லா நிலையிலும் அவன் திருத்தோள்களிலேயே அமர்ந்து கொண்டு அவன் அதரத்தின் அருகிலேயே இருப்பவன் நீ. அவன் செவியில் நெருக்கமாக இருப்பவன் நீ. அவன் திருமுகத்திற்கு நெருக்கமாக இருப்பவன் நீ. அதனால் உன்னிடத்தே கேட்கின்றேன், அதுவும் விருப்பத்தோடு கேட்கின்றேன். நீ எவ்வளவு சொன்னாலும் விருப்பம் குறையாமல் அதை கேட்டு ரசித்துக் கொண்டே இருப்பேன். பச்சை கற்பூரத்திற்கோ தாமரைக்கோ இருக்கும் குற்றமில்லாத மனம் இவனுக்கு இருக்குமோ? திருவாயின் அதரத்தின் சுவை தித்திப்பாக இருக்குமோ என்று விருப்பத்தோடு கேட்கின்றேன். சொல் ஆழி வெண்சங்கே. கட்டளையிடுவது போலே கேட்கிறாள். ஏனென்றால் பாஞ்சசன்னியம் பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியது. பெருமானுக்கு தொண்டு செய்வது என்றால் பிராட்டிக்கும் அடிமைதான். அதனால் அவனிடத்தே கட்டளையிட்டு ஏவலாக சொல்லி கேட்பது போலே கொள்கிறாள் என்று சொல்லலாம். சொல்ல வேண்டும் என்று பணிக்கிறாள். பெருமானுக்கு தொண்டு செய்யும் பாஞ்சஜன்யம் பிராட்டிக்கும் தொண்டு செய்வதுதானே சிறப்பு. அந்த நிலையில் கேட்கிறாள், அந்த உரிமையில் கேட்கிறாள். ஆழி வெண்சங்கே. ஆழி சங்கு என்பதனால் கடலை போன்ற பரந்த மனசை உடையவன் நீ என்றும், கடலிலிருந்து பிறந்தவன் அதனால் ஆழி சங்கு என்றும் 2 விதமாக பொருள் கொள்ளலாம். வெண்சங்கே, அழகான அந்த நிறம், வெள்ளை மனது, உன்னுடைய மனதை வெளிப்படுத்தும் விதமாக உன்னுடைய வண்ணமும் இருக்கிறது. என்னுடைய இந்த கட்டளையை நீ ஏற்று பெருமானுடைய திரு அதரத்தின் சுவை என்ன என்பதை எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த முதல் பாடலால் சுவையும் மனமும் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பதை பாஞ்சஜன்யத்திடம் கேட்கிறாள். போது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்டு மகிழ்வோம். கருபூரம் நாருமோ
கமல பூனாருமோ கருபூரம் நாருமோ கமல பூனாருமோ கருபூரம் நாருமோ கமல பூனாருமோ கருபூரம் நாருமோ கமல பூனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறு போஷித்த மாதவதான் வாய்ச்சுவையும் நாற்றமும் மறு போஷித்த மாதவதான் வாய்ச்சுவையும் நாற்றமும் வேறு போற்றோட் கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே மறு போஷித்த மாதவதான் வாய்ச்சுவையும் நாற்றமும் வேறு போற்றோட் கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே இரண்டாவது பாசுரம். கடலிற் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைதலத்திடரில் குடியேறி தீய அசுரர் நடலைப்பட முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே. இந்த பாஞ்சஜன்யமாகிற சங்கு உப்புக்கடலிலே பிறந்தது. நெஞ்சம் முழுவதும் பெருமானை நிந்திக்கிற வேஷமுடையவனான பஞ்சஜனன் என்னும் அசுரனுடைய உடலில் சென்று அவனுக்கு எலும்பாக வளர்ந்தது. இப்படி பிறந்ததும் வளர்ந்ததும் தாழ்மையான ஒரு இடமாக இருந்தாலும் அது பெற்ற பேரு ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய இடது திருத்தோளிலே தன்னைத்தானே இருத்தி கொண்டது, அங்கே சென்று குடியிருந்தது என்றும் பொருளிலும், கடலில் பிறந்து என்று சொல்லுவதினால் பல ஆயிரம் கோடி ஜீவராசிகளுக்கு இருப்பிடமாக இருக்கும் கடலில் பிறந்த நீ எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து எங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் என்றும் பொருள் சொல்லுவார்கள். இப்படி பிறந்த இடம் வளர்ந்த இடமெல்லாம் ஒன்றாக இருந்தாலும் சென்று சேர்ந்த இடம் மிக உயர்ந்த இடமாக இருந்தது. உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைதலத்திடரில் குடியேறி தீய அசுரர் நடலைப்பட முழங்கும். உன்னுடைய தோற்றம் எதிரிகளுக்கு பயத்தை கொடுப்பதாக இருக்கிறது. உன்னுடைய ஒலி மாத்திரமே போதும். எங்கேயோ தூரத்திலிருந்து பெருமான் உன்னை தன் வாயில் வைத்து ஊதினாலும் அந்த சப்தம் எத்தனையோ தூரத்திற்கு கேட்கிறது. அந்த ஒலியை கேட்ட எதிரிகள் எல்லாம், அடியவர்களை துன்புறுத்தும் அசுரர்கள் எல்லாம் பயந்து விழும்படியாக செய்தாய், உன் பெருமை எத்தகையது என்று கொண்டாடுகிறாள். இந்த நிலையில் கண்ணனையும் பாஞ்சஜன்யமாகிற இந்த சங்கையும் இரண்டையும் ஒப்பீடு செய்வது போல ஒரு அமைப்பு. கண்ணனும் மதுரையிலே பிறந்தாலும் கம்சனுக்காக பயந்து திருவாய்ப்பாடியிலே சென்று வளர்ந்தான். அதுபோல இந்த பாஞ்சஜன்யமும் கடலில் பிறந்தாலும் பஞ்சஜனன் என்னும் அசுரனின் உடலில் சென்று வளர்ந்தது. திருவாய்ப்பாடியில் இருந்த கண்ணன் அங்கே பல நாட்கள் தொடர்ந்து இருக்க முடியாமல் ஜராசந்தன் போன்றவர்களுடைய படையெடுப்பிற்காக வேண்டி துவாரகாபுரிக்கு சென்றான். அதுபோல இந்த பாஞ்சஜன்யமும் பிறந்த வளர்ந்த இடத்தை இரண்டையும் விடுத்து பெருமானுடைய கைத்தலத்திற்கு சென்றது. பெருமானுடைய வடிவத்தை பார்த்த எதிரிகள் எல்லாம் பயந்தார்கள். அதுபோல பாஞ்சஜன்யத்தின் ஒலியை கேட்டவர்கள் எல்லாம் பயந்தார்கள். இப்படி பல காரணங்களினால் கண்ணனுக்கும் பாஞ்சஜன்யத்திற்கும் ஒப்புமை உண்டு. அந்த நிலையில் அவனை போன்று இருப்பதினால் அவன் குணங்கள் எல்லாம் உனக்கும் வந்து சேர்ந்தது, நற்சங்கே என்று கொண்டாடுகிறாள். பெருமானை காட்டிலும் இன்னும் ஒருபடி உயர்ந்த நல்ல குணமும் உண்டு என்கிறாள். அதன்படிக்கு பெருமான் அவரவர்களுடைய குணங்களுக்கு ஏற்றார் போலே அவர்களுக்கு அருளும் தந்து அவரவர்கள் செய்யும் குற்றத்திற்கு ஏற்றார் போல் தண்டனையை வழங்கக்கூடியவன். ஆனால் நீ குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டு மன்னித்தருளும் தன்மையுடையவன். அதனால்தான் கடலில் பிறந்து அசுரனுடைய உடலில் வளர்ந்தாலும் உயர்ந்த இடத்திற்கு சென்று சேர்ந்திருக்கிறாய், நற்சங்கு என்று கொண்டாடுகிறாள். வைணவர்கள் இந்த இடத்தில் அவர்களுக்கு முக்கியமான மந்திரமாக சொல்லப்படும் திருமந்திரம், துவயம் போன்ற மந்திரங்களை வைத்து ஒரு நிர்வாகம் செய்கிறார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயப்படி இறைவனை அடைய வேண்டிய அடியார்கள்
திருமந்திரம் என்று சொல்லப்படும் 8 எழுத்து மந்திரத்தில் அவர்களுடைய நிலையை உணர்ந்தவர்களாக, உயிர்களின் நிலையை உணர்ந்தவர்களாக, அதிலிருந்து பிறந்து அவர்கள் செய்தொழிலாக இருக்கக்கூடியது பெருமானுக்கு தொண்டு செய்வது, பெருமானுக்கும் பிராட்டிக்குமாக சேர்த்து தொண்டு செய்வது என்ற நிலையில் அதை வெளிப்படுத்தும் துவயம் என்று சொல்லப்படும் மந்திரத்தில் வளர்ந்து அதனுடைய பொருளிலேயே ஊன்றி இருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு வைணவ கோட்பாட்டை இந்த இடத்தில் மேற்கோள் காட்டுகிறாள் வியாக்கியானத்தில். அந்த நிலையில் இந்த உபதேசத்தை நஞ்சியர் என்னும் ஆச்சாரியருக்கு ராமானுஜருடைய நேரடி சீடராக இருந்த அனந்தாழ்வான் செய்தருளினார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் பிறந்து வளர்வது ஒரு இடத்தில் இருந்தாலும் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடியது இந்த பாஞ்சஜன்யம் என்று சங்கை கொண்டாடி மேலும் சொல்ல இருக்கிறாள். இப்பொழுது இந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்து கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்து இடரில் குடியேறி தீயகசுரர் நடலை பட முழங்கும் தோற்றத்தாய்னர் சங்கே இடரில் குடியேறி தீயகசுரர் நடலை பட முழங்கும் தோற்றத்தாய்னர் சங்கே மூன்றாவது பாசுரம். தடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடையுவாவில் வந்து எழுந்தாலே போல் நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோலப் பெருஞ்சங்கே. நல்ல சரத்காலம், மழைக்காலம், மழையெல்லாம் பெய்து முடித்து வானம் மேகமூட்டம் இல்லாமல் நிர்மலமாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. அந்த தெளிவிலே ஒரு நிலவு, அந்த நிலவினுடைய ஒளி ஒரு மலை முகட்டின் மேலே இருப்பது போலே காட்டுகிறது. நல்ல உதயகிரி மலை, அந்த மலையின் முகப்பிலே மேலே சந்திரன் எழுந்தது போலே இருக்கிறது. அதுவும் காலமும் மழைக்காலம், அதனால் மேகமூட்டம் இல்லை. சந்திரன் என்று சொல்லுகிறாளே தவிர முதல் வரியில் அமாவாசை சந்திரனா பௌர்ணமி சந்திரனா என்று சொல்லவில்லை. அந்த குறை தீர அடுத்த வரியில் தெளிவுபடுத்துகிறாள். இடை உவாவில் வந்து எழுந்தாலே போல் நீயும். உவா என்ற சொல்லுக்கு அமாவாசை பௌர்ணமி இரண்டையும் குறிக்கும். இங்கே சந்திரனுக்கு என்று சொல்லுவதனால் இது பௌர்ணமியை குறிக்கும் என்று பொருள் கொள்ள வேண்டும். இடையுவாவில் பௌர்ணமியில் வரக்கூடிய சந்திரன் போலே இருக்கும். இல்ல கருத்த இரவு நேரம், மேகமூட்டம் எதுவும் இல்லாமல் வானம் மிக தெளிவாக இருக்கிறது. அதிலே முழு நிலவு, அந்த நிலவின் ஒளியிலே கருத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையும் தெரிகிறது. அந்த மலையினுடைய உச்சியிலே இந்த சந்திரன் இருப்பது போல இருக்கிறதாம். பெருமான் கருத்திருக்கக்கூடிய திருமாலினுடைய தோளிலே வெண்மை நிறமுடைய இந்த சங்கு அமைந்திருப்பது இது போலே என்கிறார். எப்படி இந்த சந்திரன் அமைந்திருக்கிறதோ அதுபோலே நீயும் பெருமானுடைய திருத்தோளிலே இருக்கிறாய் என்று சொல்லுகிறாள். அந்த பெருமான் எத்தகையவன் என்றால் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன். வடமதுரையார் மன்னன் என்பதினாலே தலைவனாக பெருமையும், வாசுதேவன் என்ற அளவிலே வசுதேவனின் பிள்ளை என்ற நிலையில் அவனுடைய எளிமையையும், அவன் எவ்வளவு எளிமையானவன் என்பதையும் காட்டிக் கொடுக்கிறாள். மூன்றாவதாக கையில் என்று அவனுடைய திருமேனியையும் சொல்லுகிறாள். அடியவர்களுக்கு வைணவ சம்பிரதாயப்படி பெருமானுடைய இந்த மூன்று விஷயங்களும், எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கிறான் என்பதும், அவன் நம்மோடு கலந்து பரிமாறுகிறான் என்ற எளிமையும், அவனுடைய வடிவழகும், இந்த மூன்றும் அடியவர்களுக்கு மிக முக்கியமான கொண்டாட்டத்திற்குரியவைகள் என்பதனால் இந்த மூன்றையும் ஒரு வரியிலே வைத்திருக்கிறாள். குடியேறி வீற்றிருந்தாய் கோலப் பெருஞ்சங்கே. சந்திரன் அமர்ந்திருப்பது போலே நீயும் பெருமானுடைய கருத்த திருமேனிக்கு பொருத்தமாக வெண்மை நிறத்தோடு அவனுடைய தோளிலே எழுந்தருளி இருக்கிறாய். கோலப் பெருஞ்சங்கே. அவனுடைய வடிவழகு அபாரமானது, அதற்கு இன்னும் அழகு கூட்டுவது போலே இருப்பதினால் கோலப் பெருஞ்சங்கு என்கிறாள். பெருமான் திருமேனியை சேர்ந்ததால் சங்கிற்கும் அழகு, சங்கு சேர்ந்ததினாலே பெருமான் திருமேனிக்கும் அழகு என்ற நிலையில் கோலப் பெருஞ்சங்கு என்று கொண்டாடி இருக்கிறாள் பாஞ்சஜன்ய ஆழ்வானை இந்த பாசுரத்தில். அந்த பாசுரத்தை இப்போது இசையோடு கேட்போம். தடவரையில் மீதே
சரத்கால சந்திரன் இடையுவாவில் வந்து எழுந்தாலே போல தடவரையில் மீதே சரத்கால சந்திரன் இடையுவாவில் வந்து எழுந்தாலே போல நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோல பெரும் சங்கே வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோல பெரும் சங்கே. நான்காவது பாசுரம். சந்திரமண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வலம்புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கேளானே. பெருமான் பாஞ்சஜன்யத்தை சுமந்திருப்பதை பார்த்தால் அவன் கையிலே ஒரு சந்திர மண்டலம் இருப்பது போல இருக்கிறதாம். வெண்மையான அந்த சங்கை அவன் தரித்திருப்பதை பார்த்தால் உபசாரம் பெற்றுக்கொள்ளும் ராஜகுமாரர்கள் அவர்கள் கையிலே ஒரு சின்ன குப்பி வைத்திருப்பார்களாம். அதிலே பனிநீர்கள் எல்லாம் சேகரித்து குளிர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்குமாம். அதுவும் வெயில் மிகுந்த காலத்தில் ராஜகுமாரர்கள் குளிர்ச்சியாக இருக்க இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குமாம். ராஜகுமாரனான கண்ணனுக்கும் இது போலே பாஞ்சஜன்யம் கையில் இருப்பது குளிர்ந்த சந்திரனை கையில் தாங்கி இருப்பது போலே இருக்கிறது என்கிறாள். மேலும் இந்த வரியில் கண்ணனை தாமோதரன் என்ற பெயரால் அழைக்கிறாள். யசோதைக்கு தான் அடிமைப்பட்டவன் என்பது போலே அவள் இறுகி அவனுடைய இடுப்பிலே தாம்பு கயிறை கொண்டு கட்டிய பொழுது தானும் குறுக்கி கொண்டான். அந்த தாம்பின் தழும்பு தெரியும்படியே இருந்ததினால் அவனுக்கு தாமோதரன் என்று பெயராம். பார்க்கும் அடியவர்கள் எல்லாம் அன்று யசோதைக்காக வேண்டி தன்னை குறுக்கி இடுப்பு நோக தாம்பு கயிறை கட்டி கொண்டவன் என்பது தெரியும்படியாக அந்த தழும்பை காட்டி நிற்பானாம். அதே போல இங்கே பாஞ்சஜன்யமும் பெருமானுடைய திருக்கை தலத்திலே ஏறிக்கொண்டு பவ்யத்தை வெளிப்படுத்துவது போல மிகவும் பவ்யமான நிலையிலே இருக்கிறது என்று பொருள். கையில் அந்தரம் ஒன்றின்றி அவனை விட்டு பிரிதல் என்ற ஒரு நிலையே இல்லாமல், விரும்பக்கூடிய நாயகிகளே ஆனாலும் சில நேரங்கள் விட்டு பிரியத்தான் வேண்டும். அல்லது உறவினர்கள் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது செல்வம் இருக்கும் பொழுது சேர்ந்திருப்பார்கள். துன்பம் வந்து விட்டால் இடையூறு வந்து விட்டால் செல்வம் இல்லாத நிலையில் விட்டு பிரிவார்கள். அதுபோலெல்லாம் இல்லாமல் சக்கரத்தாழ்வானும் அசுரர்களை சம்ஹரிக்க வேண்டி பெருமானுடைய தோள்களை விட்டு சென்று சம்ஹாரம் முடித்து பின் திரும்பி வருவான். அந்த காரணத்திற்காக கூட பிரியாமல் எப்பொழுதும் பெருமானுடைய தோள்களிலேயே இருக்கும் அந்த உயர்ந்த நிலையை உடையவன். அந்தரம் ஒன்றின்றி எந்த காரணமும் இல்லாமல் எந்த காரணத்திற்காகவும் அவனை விட்டு பிரியாமல் இருத்தல். ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும். அவன் தோள்களிலே நீ அமர்ந்து கொண்டு அவன் திருச்செவிக்கு அருகாக இருப்பதை பார்த்தால் அவன் செவியிலே ஏதோ மந்திரம் சொல்லி மந்திரோபதேசம் மந்திர ஆலோசனை செய்வது போலே உள்ளது. ரகசிய ஆலோசனை செய்கிறாய் போலும், அவனுக்கு ஏதோ சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறாய் போலும் என்கிறாள். என்னவாக இருக்க முடியும்? உன் பேரிலே பிரியம் கொண்டவர்கள் இந்த நாயகிகள் பலரும் உண்டு என்பதை நீ சொல்லுகிறாய் என்று கொள்ளுகிறேன். அந்த நேரத்தில் கோதையும் உனக்காக இருக்கிறாள், இவளும் உனக்கானவள் தான் என்று என் பெயரையும் நீ சொல்லி வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் என்று பொருள் கொள்ளலாம். இப்படி அவனுக்கு ரகசியமான விஷயங்களை மந்திரம் சொல்வது போலே அவன் காதிலே ஆலோசனையாக சொல்லுகிறாயே வலம்புரியே. மற்றைய சங்கங்கள் எல்லாம் அப்பிரதட்சணமான சுழியை உடையவனவாம், அதனால் இடம்புரி. பாஞ்சஜன்யம் பிரதட்சணமாக சுழி உடையதினால் வலம்புரி என்று பொருள். அதனால் வலம்புரியே என்று உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சங்கே இப்படி ஒரு உயர்ந்த உபகாரத்தை நீ எனக்கு செய்ய வேண்டும் என்கிறாள். நீ பெற்ற பெரும்பேறு வேறு யார் பெற்றிருக்க முடியும் என்ற துவனியில் இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கேளானே என்கிறாள். இந்திரன் பெருத்த செல்வத்தை எல்லாம் உடையவன். எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது மழை பொழியலாம், வேண்டாத பொழுது மழையை நிறுத்திவிடக்கூடிய அதிகாரம் உடையவன். மேலும் ஆயர்கள் இந்திரனுக்கு விழா எடுத்த செய்தியெல்லாம் உண்டு. இவளும் தன்னை ஆயர் சிறுமியாகவே கருதியதினால் இந்திரனை பற்றிய விஷயங்கள், அவனுடைய செல்வம், பெரும் செல்வம், இதையெல்லாம் அறிந்திருப்பாள் போலும். இது ஒரு பொருள். மற்றொன்று, வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விரித்தவர் பெரியாழ்வாரான விட்டு சித்தர். வேத தாற்பயங்கள் எல்லாம் உணர்ந்தவர். அதனால் இந்திரனை கொண்டாடும் வேத பாகங்கள் கூட வைணவ முறைப்படி, வைணவ கோட்பாட்டின்படி இந்திரனுக்கு உள்ளுரை பொருளாக இருக்கும் திருமாலை குறிக்கிறது என்ற நிலையில் இங்கே இந்திரனை சொல்லுவது
பெருமானுடைய செல்வத்தை சொல்லுவதாகவும் கொள்ளலாம் என்று இரண்டு விதமாக பொருள் கொள்ளுவார்கள். இந்திரனை காட்டிலும் உனக்கு செல்வம் அதிகம் என்பது பொருந்தி வருகிறது. ஆனால் பெருமானை காட்டிலும் உன்னுடைய செல்வம் மிகவும் பெரியது என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கூட அடியார்களுடைய பாரதந்திரியத்தை காட்டிலும் சிறியதுதான். எப்படி ராமபிரான் மரபுரி தரித்து பட்டாபிஷேகத்தை இழந்து அரசை இழந்து காட்டிற்கு செல்ல தொடங்கினானோ, அதற்கு முடிவெடுத்தானோ, அப்பொழுதே லக்ஷ்மணனும் மரபுரி தரித்து நின்றான் என்று சொல்லப்படுகிறது. பெருமான் வேண்டாம் என்று சொன்னாலும் அடியவர் ஸ்தானத்தில் இருந்த லக்ஷ்மணன் நிச்சயமாக நான் உங்களுக்கு தொண்டு செய்வேன் என்று தன்னுடைய பாரதந்திரியத்தை காட்டிக் கொண்டான். பெருமானுக்கு அடியவர்களுடைய பாரதந்திரத்தை பார்த்தால் அவனுடைய சுவாதந்திரியம் குறைந்துவிடும். நான் இதை உனக்காக செய்வேன் என்று அடியவர்கள் வரும் பொழுது அவனுடைய சுதந்திரத்தையும் குறைத்துக் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுவானாம். அந்த நிலையில் பெருமானை காட்டிலும் பெரும் சங்கே உன்னுடைய செல்வம் எத்தகையது, அந்த நிலைக்கு பெருமான் கூட உயர முடியாது என்று பாஞ்சஜன்யத்தின் பெருமையை 4வது பாசுரத்தால் சொல்லி இருக்கிறாள். அந்த பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்போம். சந்திர மண்டலம் போல் தாமோதர கையில் அந்தரம் ஒன்றின்றியேறியவன் செவியில் சந்திர மண்டலம் போல் தாமோதர கையில் அந்தரம் ஒன்றின்றியேறியவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வலம் புரியே மந்திரம் கொள்வாயே போலும் வலம் புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்து கேளானே இந்திரனும் உன்னோடு செல்வத்து கேளானே ஐந்தாவது பாசுரம். உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை காண், மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பன்னாளும் உண்கின்றாய் பாஞ்ச சன்னியமே. நீ பிறந்த அதே கடலில் இன்னும் எத்தனையோ ஆயிரம் சங்கங்கள் பிறந்ததுண்டு. ஆனால் அவற்றிற்கெல்லாம் யாரும் பெயர் வைத்து அழைப்பதில்லை. அந்த சங்கம் யார் என்று தெரியாது, அவருடைய குணங்கள் என்ன என்பதும் தெரியாது. ஆனால் உன்னுடைய பெருமை, அத்தனை கோடி சங்கங்களிலே ஒரு சங்காக பிறந்தாலும் உனக்கு ஒரு பெயர் வைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமானுடைய திருத்தோளிலே உன்னை தாங்கி இருக்கிறானே, உன்னுடைய பெருமை எத்தகையது. மற்றைய சங்கங்கள் யார் என்றோ அதனுடைய குணங்கள் என்ன என்றோ யாரும் எண்ணுவது இல்லை. இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை கான். ஆனால் நீயோ உலகிற்கெல்லாம் ஒப்புயர்வற்ற தலைவனாக விளங்கக்கூடியவன் என்ற நிலையில் மது என்னும் அசுரனை சம்ஹாரம் செய்து மதுசூதனன் என்று பெயர் பெற்றவன். இந்த திருநாமத்தால் உணரக்கூடிய மற்றொன்று, இவன் அடியவர்களை ஹிம்சிப்பவர்களை களையெடுப்பதே தொழிலாக கொண்டவன் என்ற நிலையில் உலக உயிர்களை காப்பவனும் தலைவனாக இருப்பவனுமான பெருமானுடைய வாயமுதத்தை, அந்த வாயிலிருந்து சுரக்கக்கூடிய அமிர்தத்தை, அதை பானம் செய்து கொண்டிருக்கிறாய். எத்தனை நாட்களாக பன்னாளும் உண்கின்றாய் பாஞ்ச சன்னியமே. நாயகிகள் எல்லாம் இத்தனை பேர் காத்திருக்கும் பொழுது எங்கள் அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் செய்து நீ மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பெருமைதான் என்ன? உலகிற்கெல்லாம் தலைவனான அந்த பெருமானுடைய திருவாய் அமுதத்தை குடித்தபடி இருக்கிறாயே, பானம் பண்ணுகிறாயே, உன் பெருமைதான் என்ன? பாஞ்ச சன்னியமே என்கிறாள். விட்டு சித்தருடைய மகளாக பிறந்த நான் உன் பெயரிட்டு அழைத்து உன்னிடத்தில் வேண்டி கேட்கிறேன். என்ன பெருமை உன்னுடையது? உன்னை நான் வேண்டும்படி ஆயிற்றே. அசுரர்களோடு சம்பந்தமுடைய நீ வாஸ்தவத்தில் தாழ்மையான ஒரு நிலை. ஆனால் உனக்கு இவ்வளவு உயர்ந்த ஒரு பதவி கிடைத்திருக்கிறது. விட்டு சித்திரனுடைய மகளாக பிறந்த எனக்கு உன்னிடத்தில் வேண்டும்படியான ஒரு நிலை வந்திருக்கிறது. இது உலக நீதிக்கே மாறாக இருக்கிறதே என்றபடிக்கு 5வது பாசுரத்தால் பாஞ்சஜன்யத்திடம் தன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்களை கூறி அழுகிறாள் கோதை. அந்த பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்போம். உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார்
ஒரு கடலில் வாழ்வாரை இன்னாரிடையார் என்றெண்ணுவார் இல்லை காண் மன்னாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பன்னாளும் முன்கின்றாய் பாஞ்சஜன்யமே மன்னாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பன்னாளும் உண்கின்றாய் பாஞ்சஜன்யமே. ஆறாவது பாசுரம். போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர்மருதம் சாய்த்தீர்த்தான் கைதலத்தே ஏறி குடிகொண்டாய். செய்தீர்த்தமாய் நின்ற செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே. உலகில் உள்ளவர்கள் எல்லாம் தாங்கள் செய்த பாவங்களை தொலைக்க வேண்டியும் புண்ணியம் பெற வேண்டியும் எத்தனையோ ஆயிரம் காத தூரங்கள் எல்லாம் நடந்து உப்பு நீரிலும் ஓர்ப்பு நீரிலுமாக தீர்த்தமாடி தாங்கள் செய்த பாவங்களை தொலைக்க பார்ப்பார்கள். சமுத்திரங்களுக்கு சென்று ஸ்நானம் செய்வது அப்படி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உனக்கு அது போன்ற ஒரு குறையெல்லாம் இல்லை. உனக்கு அது போன்ற கஷ்டமான காரியங்கள் எதுவும் இல்லை. ஏனென்றால் நீதான் புனர்மருதம் சாய்த்தீர்த்தான் கைதலத்தில் ஏறி குடிகொண்டிருக்கிறாயே. நளன் கூபரன் என்ற பெயரில் 2 கந்தர்வர்கள் நாரத பகவானுடைய சாபத்தினாலே 2 மருத மரங்களாக அருகருகே நின்று கொண்டிருந்தார்கள். ஆயர்பாடியில் கம்சன் ஏவிய ஒரு அசுரனும் அந்த மரத்திலே ஆவேசித்திருந்தான். இது எல்லாம் தெரிந்தவனான குழந்தை கண்ணன் தாயார் உரலோடு சேர்த்து அவனை கட்டி இருக்கும் பொழுது இடைவெளி இல்லாத அந்த மருத மரங்களுக்கு இடையே இடம் ஏற்படுத்தி கொண்டு உரலையும் உடனே இழுத்து கொண்டு தவழ்ந்து அருளினான். அந்த உரல் பட்ட வேகத்தில் அந்த மருத மரங்கள் முறிந்து 2 கந்தர்வர்களும் சாப விமோசனம் அடைந்தார்கள். அந்த அசுரனும் இறந்துபட்டு போனான். மரங்கள் முறிந்து விழுவதை கேட்ட கண்ணன் சிறு குழந்தை அந்த ஓசையால் பயப்படாமல் திரும்பி பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டானாம். இவ்வளவு தூரம் மாயமெல்லாம் செய்யக்கூடியவன், அடியார்களுக்கு அருளக்கூடியவன், அவன் கைதலத்தே ஏறி இருக்கிறாய். குடிகொண்டு சேய் தீர்த்தமாய் நின்ற செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய் வலம்புரியே. மிகவும் பாவனமானது, மிகவும் புண்ணியமானது, அதனுடைய பெருமை சொல்லி மாளாதது, எல்லா மங்களங்களுக்கும் காரணமாக இருப்பவன் என்று வைணவ நூல்கள் எல்லாம் கொண்டாடும் திருமால் அவனுடைய வாய் தீர்த்தம் என்பது எவ்வளவு விசேஷமானதாக இருக்கும். அவனே அவ்வளவு பெரிய மங்களகாரகன், சுபீட்சத்தை தரக்கூடியவன், சுபமே நிறைந்தவன் என்றால் அவனுடைய வாய் தீர்த்தம் எவ்வளவு விசேஷமானதாக இருக்கும் என்று செய்தீர்த்தம் என்று கொண்டாடுகிறாள். செங்கன்மால் தன்னுடைய சூரிய ஒளி பட்டவுடன் பூக்கும் தாமரை போன்ற 2 கண்களை உடையவன், அவனுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய். கடலிலே அமுதம் கிடைக்கிறது என்று சொன்னால் எந்த துறையில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் தான் மக்கள் கூடியிருப்பார்கள். அதுபோலே நீயும் அவனுடைய திருவாய் அதரம் கிடைக்கும் என்று பார்த்து அந்த வாய் கரையிலேயே நின்றபடி இருக்கிறாய் என்று சொல்லுவது. அதிலும் மற்றவர்கள் பருகக்கூட முடியாத அதிலே நீ குளித்து ஆடுகிறாய். பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே. இப்படி குணங்களால் அடையும் பேற்றினாலே பெருமையுடையவன் மாத்திரமல்ல, உருவத்திலும் மற்றைய சங்கங்கள் போல் இல்லாமல் வலம்புரியாக வலது பக்கம் சுழித்து பிரதட்சணமாக சுழித்திருக்கிறாய் என்று கொண்டாடுகிறார். மற்றவர்கள் எல்லாம் எத்தனையோ தூரம் நடந்து புண்ணியம் பெற வேண்டி, மங்களம் பெற வேண்டி கடலிலே குளித்து எழுந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கடலில் பிறந்த நீ எல்லாவற்றையும் விடுத்து பெருமானுடைய திருத்தோள்களிலே எழுந்தருளி இருக்கும் பெரிய வாக்கியத்தை பெற்று அவனுடைய திருவாய் அதரத்திலே சுவைத்து குளித்து மகிழ்ந்திருக்கிறாய். உன் பெருமை இருந்தவாறு எப்படி, என்னே உனது பெருமை என்று இந்த பாசுரத்தால் கொண்டாடி இருக்கிறாள். போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர் மருதம் சாய் தீர்த்தன் கைதலத்து ஏறி கூடி கொண்டு போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர் மருதம் சாய் தீர்த்தன் கைதலத்து ஏறி கூடி கொண்டு சேதீர்த்தமாய் நின்ற செங்கண்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம் புரிய சேதீர்த்தமாய் நின்ற
செங்கண்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம் புரிய ஏழாவது பாசுரம். செங்கமல நாள் மலர் மேல் தேன் நுகரும் அன்னம் போல் செங்கட் திரு கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலமேறி அன்னவசம் செய்யும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. பெருமானுடைய திருமேனியை ஒரு தாமரை தடாகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவனுடைய கண்கள், திரு அதரம், கைகள், கால்கள் இவைகளெல்லாம் அந்த தாமரை தடாகத்தை மறைத்திருக்கும் தாமரை பூக்கள் போல இருக்குமா. அதன் நடுநடுவே ஆங்காங்கே தெரியும் பச்சை நிறத்திலான தாமரை மலரின் இலை போலே அவனுடைய திருமேனி. பச்சை நிறத்தில் திருமேனி, அதிலே பூத்திருக்கும் தாமரை போன்ற அவன் கண்கள், அதரம், கைகள், கால்கள் இவைகள் எல்லாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தாமரை தடாகத்திலே அந்த தாமரை பூவிலே தேன் குடிக்க ஒரு அன்னம் வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கிறதாம் அவன் திருமேனியிலே பாஞ்சஜன்யம் ஏறி அமர்ந்திருப்பது. செங்கமல நாள் மலர் மேல் தேன் நுகரும் அன்னம் போல். மேலும் பாஞ்சஜன்யம் தன்னையே தான் பெருமானுக்கு அன்னம் போலே கொடுத்து விட்டான் என்றும் பொருள். பசித்திருக்கும் ஒருவன் தன்னுடைய பசிக்கு சரியாக அன்னம் கிடைத்தால் எப்படி சந்தோஷமாக கொள்ளுவானோ அதுபோலே பெருமானும் அடியவர்களை தனக்கு அன்னம் போலே பாவிப்பான். தனக்கு மிகவும் அனுகூலமாக, தனக்கு நெருங்கியதாக, தனக்கு போகத்தை கொடுப்பதாக பாவிப்பான். அதுபோலே இங்கே பாஞ்சஜன்யமும் கொடுக்கிறது என்று பொருள். செங்கட் கருமேனி வாசுதேவனுடைய அவனுடைய கருத்த திருமேனியிலே அன்னம் ஒன்று தடாகத்தில் அமர்ந்திருப்பது போலே இந்த பாஞ்சஜன்யம் அமர்ந்திருக்கிறது என்று பொருள். அங்கை தலம் ஏறி அன்னவசம் செய்யும். அங்கே சென்று அமர்ந்திருக்கும் விதத்தை பார்த்தால், மாறி மாறி இப்படி சுழன்று அமர்ந்திருப்பதை பார்த்தால், நன்கு உண்டவர்கள், உணவு உண்டவர்கள் பஞ்சனையில் படுத்திருந்தால் அந்த உணவு செரிக்க வேண்டி மாறி மாறி படுப்பது போலே இந்த பாஞ்சஜன்யமும் பெருமானுடைய திருத்தோளிலே அழகாக வருடி கொடுத்தபடி அமர்ந்திருக்கிறது என்று பொருள் கொள்கிறார்கள். அங்கை தலைமேறி அன்ன வசம் செய்யும் சங்கரையா. சங்கிற்கெல்லாம் தலைவனாக, அரையன் என்றால் அரசன் என்று பொருள், சங்கு இனத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடியவன் பாஞ்சஜன்யம் என்று பொருள்படும்படி. எப்படி வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவனை வானரங்களுக்கெல்லாம் அரசன் என்றும் ஜடாயுவை கழுகுகளுக்கெல்லாம் அரசன் என்றும் கொண்டாடுகிறாளோ அதுபோல இங்கே கொண்டாடுகிறாரோ அதுபோல இங்கே ஆண்டாளும் சங்குகளுக்கெல்லாம் தலைவன் என்று சங்கரையன் என்று கொண்டாடுகிறாள். உன் செல்வம் சால அழகியதே. மேலே பாட்டிலேயே இந்திரனும் உன்னோடு செல்வத்தை கேளானே என்று சொன்னால் அதை காட்டிலும் சிறந்த செல்வம் உன்னுடையது. வேறு யாருக்கு கிடைக்கும் இந்த பேரு? பெருமானுடைய திருத்தோள்களிலே ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு உன்னுடைய சௌகரியத்திற்கு கிடந்தபடி அங்கே இருந்து திரும்பி அமர்ந்து இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, இது யாருக்கு கிடைக்கும்? உன்னை போன்ற செல்வம் படைத்தவர்கள் யார்? சங்கின் குலத்திற்கே, சங்குகளின் குலத்திற்கே நீ தலைவன் போன்றவன், அரசன் போன்றவன் என்று இந்த பாசுரத்தால் கொண்டாடுகிறாள். செங்கமல நான் மலர் மேல் தேனுகரும் அன்னம் போல், செங்கமல நான் மலர் மேல் தேனுகரும் அன்னம் போல், செங்கண் கருமேனி வாசுதேவனுடைய செங்கண் கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலம் ஏறி அன்னவசம் செய்யும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. அங்கை தலம் ஏறி அன்னவசம் செய்யும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. எட்டாவது பாசுரம். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைதலத்தே. பெண்படையார் உன்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. இந்த பாசுரத்திலும் அடுத்த பாசுரத்திலும் பாஞ்சஜன்யாழ்வான் செய்யக்கூடிய காரியங்கள்
பண்புடையவைகள் அல்ல என்பதை தீர்மானமாக சொல்லுகிறாள். உண்பதும் உறங்குவதுமாகவே இருப்பது உலகிலே பணம் படைத்தவர்கள் செய்வது. உழைப்பென்று தனியே ஒன்று தேவையில்லை, அவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்கிறது, அதனால் உண்டு உறங்கி பொழுதுபோக்குவார்கள். நீயும் அதுபோல்தான் இருக்கிறாய். அவர்களாவது உணவை உண்டு படுக்கையில் புரண்டு காலத்தை கழிப்பவர்கள். நீயோ உலகளந்த பெருமானுடைய வாயமுதத்தை உண்பதை காரியமாக கொண்டிருக்கிறாய். அவன் கைதலத்திலேயே உறங்குவதும் உனக்கு வாய்த்த பெரும் பேராக இருக்கிறது. இப்படி உண்பதும் உறங்குவதும் பெருமானோடே அவன் திருவாயமுதத்தை உண்டு அவன் திருக்கை தலத்திலேயே கிடந்தருளுகிறாய். யாருக்கு கிடைக்கும் இந்த பேரு? அதிலும் கிடந்திருக்கும் நேரத்திலும் அவன் வடிவழகை ரசித்தபடி இருக்கிறாய். இதெல்லாம் நியாயப்படியே நாயகிகள் அனுபவிக்க வேண்டியது. அதையெல்லாம் விடுத்து நீ அனுபவிக்கிறாய். இன்னும் அதிகம் செல்வம் உடையவர்கள் எவ்வளவு உண்டாலும் மீதம் செல்வமும் இருக்கும். அதுபோலே உனக்கும் பெருமானுடைய வாயுந்தம் எவ்வளவு கிடைத்தாலும் இன்னும் கிடைக்கும் என்ற தைரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். இது பண்புடையவர்கள் செய்யக்கூடிய காரியம் இல்லை. இப்படி அவனுடைய வாயமுதத்தை உண்டு அவன் திருக்கை தலத்திலேயே உறங்கி அவன் வடிவழகை கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, இதையே தொழிலாக கொண்டிருந்தால் பெண் படையார்கள் ஒருவர் சேருவார்கள். பெண்கள் எல்லாம் ஒரு படை போலே கிளம்பி வருவோம். மதுராபுரி, துவாரகை, திருவாய்பாடி இங்கிருந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படையாக கிளம்பி வருவோம். பெண் படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார். இந்த பெண்களாலான இந்த படை இருக்கிறதே, நாயகிகளுடைய இந்த படை கை காட்டி உன் பெயரை சொல்லி உன் பேரிலே குற்றம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். பண்பல செய்கின்றாய். நீ செய்யும் இந்த காரியம் பண்புடையவர்கள் காரியம் இல்லை. அடியவர்கள் பெருமானுடைய அனுபவம் எவ்வளவு வேண்டுமோ அதே அளவிற்கு அந்த அனுபவம் அடியார்கள் சேர்ந்திருக்கும் பொழுது வேண்டும் என்று நினைப்பார்கள். தனித்து போய் பெருமானை ரசிப்பவர்கள் இல்லை. ஆனால் நீயோ கோயிலிலே கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை தான் மட்டும் உண்டு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய மாலைகளையும் வாசனை திரவியங்களையும் தான் மாத்திரம் பூசிக்கொண்டு புடவைகளிலே தங்கி இருப்பவர்கள் போலே தங்கியிருக்கிறாய். இது சரியல்ல என்று சொல்லுகிறார். உன்மேல் பெண்படையார்கள் பெரும் பூசல் சாற்றுகின்றார்கள். நீ செய்யும் காரியம் பண்புடையது அல்ல. பெருமானோடு சேர்ந்து ரசித்திருப்பதை தான் அடியார்கள் விரும்புவார்கள். அடியார்கள் அத்தனை பேரும் சேர்ந்திருந்து பெருமானை ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் நீ தனித்து எங்களையெல்லாம் விடுத்து நீ மாத்திரம் தனியாக அனுபவிக்கிறாய். இது சரியல்ல. என்னுடைய தந்தையாரும் பல்லாண்டு பாட வேண்டி அடியவர்கள் அத்தனை பேரும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருப்பாவையிலே நோன்பு நோக்க துவங்கிய பொழுது ஆண்டாளுமே போதுவீர் போதுமினோ என்று யாரெல்லாம் வருகிறீர்களோ அத்தனை பேரும் வாருங்கள் என்று ஒன்றாக அழைத்து கொண்டு சென்றுதான் பாவை நோன்பு நோற்றாள். ஆனால் நீ தனித்து இப்படி அனுபவிக்கிறாயே, இது பண்புடைய அடியவர்கள் செய்யும் காரியம் இல்லை என்று சொல்லி பாஞ்சஜன்யமே என்று இந்த இடத்திலும் அழைக்கிறாள். பஞ்சஜனனும் அசுரனுடைய சம்பந்தம் இருப்பதினாலே உன் குணமும் இப்படி அசுர புத்தியாய் போனது என்பதை குறிப்பால் உணர்த்துவது போலே இந்த பெயரை இங்கே தெளிவாக சொல்லி அழைக்கிறாள் என்று பொருள் கொள்ளலாம். இப்பொழுது இந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். உண்பது உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கை தலத்தே உண்பது உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கை தலத்தே பெண்படையாரும் மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார். பண்பல செய்கின்றாய் பாஞ்ச சல்லியமே பெண்படையாரும் மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார். பண்பல செய்கின்றாய் பாஞ்ச சல்லியமே. ஒன்பதாவது பாசுரம். 16ஆம் ஆயிரமர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயிற் கொண்டார் போல் மாதவந்தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. கண்ணனுக்கென்று இருக்கக்கூடிய தேவிமார்கள் 16,000 பேர்கள். எங்கள் அத்தனை பேரையும் இப்படி பட்டினியாக இருக்கும்படியாக செய்து நீ மாத்திரம் வயிறு வளர்ப்பது சரியல்ல என்று சொல்லுகிறாள். பூத்திருக்கும் பூவிலே இருக்கும் தேனை குடிக்க ஒரு தேனி தனியாக வந்திருந்து தான் மாத்திரம் அனுபவித்து செல்வது போலே இருக்கிறது நீ செய்யும் காரியம். மதுவாயில் கொண்டார் போல் தேனி எப்படி தான் மட்டும் தனித்திருந்து மதுவை அருந்துகிறதோ அதுபோல இருக்கிறது நீ செய்யும் காரியம்
மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால். அத்தனை பேரும் பகிர்ந்து உண்ண வேண்டி காத்திருக்கிறோம். இந்த அனுபவம் கிடைக்குமா கிடைக்குமா என்று நாங்கள் எல்லாம் இத்தனை பேர் ஏங்கி இருக்கும் பொழுது அத்தனை பேரையும் புறம் தள்ளி எங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடைக்காதபடிக்கு செய்து நீ மாத்திரம் அனுபவிக்கிறாயே, இது சரியல்ல என்று சொல்லுகிறாள். இப்படி செய்தால் அத்தனை பெண்களும் உன்னோடு பகை கொள்ளுவார்கள். இப்படி தனித்திருந்த பெருமானை அனுபவிப்பவர்களை அடியார் கோட்டியிலிருந்து விலக்கி வைத்து விடுவார்கள். பெருமானுடைய அமுதம் கிடைக்காமல் உன்னை கீழே தள்ளினால் நீ கடலில் சென்று அங்கே மண்ணையும் கல்லையும் தான் உண்ண வேண்டும். இந்த நிலை உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாள். இவருடைய தகப்பனாரான பெரியாழ்வாரும் பல்லாண்டு பாடத் தொடங்கிய பொழுதே கூழாட்பட்டு நின்று இருப்பவர்களை, அதாவது உண்பது மாத்திரமே காரியமாக கொண்டிருப்பவர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் என்று தங்கள் குழுவிலே சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி உண்பது மாத்திரமே காரியமாக இருந்தால் உன்னை எப்படி என் தந்தையார் உன்னை போன்றவர்களை விலக்கினாரோ அதுபோலே நாங்களும் உன்னை விலக்கி விடுவோம். அதன்பின் நீ மீண்டும் அடியவர்கள் குழுவிற்குள் வர வேண்டும் என்றால், சாது கோட்டியில் கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடியார்களாகி எங்களுடைய அனுமதி வேண்டும். இந்த நிலையெல்லாம் உனக்கு வேண்டாம். இப்படி உன்னோடு கோபப்பட்டு நாங்கள் சிதையும்படியாக செய்து விடுவோம். இது இந்த நிலை உனக்கு வேண்டாம், செல்வ பெருஞ்சங்கே என்று சொல்லுகிறாள். உண்மையில் பெருமானை காட்டிலும் அவன் அடியார்கள் செல்வமுடையவர்கள். ஆனால் எங்களை காட்டிலும் நீ உயர்ந்த செல்வமுடையவனாக இருக்கிறாய். இந்த செல்வ நிலை இழந்து போகாமல் பார்த்துக்கொள். இத்தனை தேவியர்களுக்கும் கிடைக்கும்படியாக அவனுடைய வாய் அமுதத்தை பகிர்ந்து உண்ணும் வழக்கத்தை பெற்றுவிடு, அந்த வழக்கத்தை கொண்டு விடு என்று சொல்லுகிறாள் இந்த பாசுரத்தால். 16 ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம். 16 ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை பூக்குனி உண்டக்கால். பொதுவாக உண்பதனை பூக்குனி உண்டக்கால். சிதையாரோடு செல்வ பேரும் சிதையாரோடு செல்வ பேரும் சங்கே. இந்த திருமொழியின் கடைசி பாசுரம் பலஸ்ருதியை கூறும் பாசுரம். பாஞ்சசன்னியத்தை பர்பநாபனோடும் வாய்ந்த பெரும் சுற்றம் ஆக்கிய வன்புதுவை ஏய்ந்த புகழ் பட்டர்பிரான் கோதை தமிழ் ஈரைந்தும் ஆய்ந்தேத்த வல்லார் அவரும் அணுக்கரே. இவ்வளவு கேள்விகள் கேட்டும் இத்தனை தூரம் இடித்து வைத்தும் கோபித்தும் குற்றங்களை சொல்லியும் கூட பாஞ்சஜன்யத்திடமிருந்து ஒரு பதில் கூட கோதைக்கு கிடைக்கவில்லையா? அதனால் கோபித்துக் கொண்டவள் என்னோடான உறவு இனி உனக்கு வேண்டாம் என்று அதை முறித்து கொண்டு நீ பெருமானோடேயே இருந்து அவனை மாத்திரம் அனுபவித்துக் கொள் என்று கோபித்து ஒதுங்கினாளாம். அந்த அளவிற்கு பெருமானோடும் அவன் அடியார்களோடும் பாஞ்சஜன்யம் போன்ற அவனுடைய தொண்டிலே இருப்பவர்களோடும் நெருக்கம் இவளுக்கு இருந்தது என்பதை இது காட்டுகிறது. பாஞ்சஜன்யத்தை பர்பநாபனோடும் வாய்ந்த பெரும் சுற்றமாக்கிய பெருமானுக்கு மாத்திரமே நீ சுற்றமுடையவனாக இருந்து கொள், அவனுடைய சுற்றத்திலேயே அவனுக்கு தொண்டனாக மாத்திரம் இருந்து கொள், உனக்கும் எனக்குமான உறவு இனி இல்லை என்று முறித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறாள். ஆக்கிய வன்புதுவை, அவனுக்கு உறவாக ஆக்கிக் கொண்டவள். வன்புதுவை ஒளி பொருந்திய புதுவை, அதிலும் பெரியாழ்வார் போன்ற மகா ஞானியர்கள் இருப்பதினாலே, அந்த ரத்தினங்கள் இருப்பதினாலே ஒளி பொருந்திய புதுவை. ஏய்ந்த புகழ் பட்டர்பிரான் கோதை தமிழ் ஈரைந்தும். பட்டர்பிரானையும் பெருமையுடைய பட்டர்பிரான் என்கிறார். இந்த இடத்தில் பட்டர்பிரானுடைய பெருமை என்பது பாண்டியனுடைய சபைக்கு சென்று அங்கே வைணவ முறைப்படி பரதத்துவம் என்பது என்ன என்பதை ஸ்தாபித்துக் கொடுத்தார் என்பதினாலே ஏய்ந்த புகழ் பட்டர்பிரான். அவருடைய திருமகளாரான கோதை,
அர்த்தத்தோடு அவள் செய்த இந்த திருமொழியில் உள்ள பாசுரங்களை எல்லாம் ஓதி கொண்டாடுபவர்கள் ஆய்ந்து ஏத்த வல்லார். இதனுடைய பொருளை தெளிவாக உணர்ந்து பாடக்கூடியவர்கள் பெருமானுக்கு அனுக்கர்கள் ஆவார்கள், நெருக்கமுடையவர்கள் ஆவார்கள். எந்த அளவிற்கு நெருக்கம் என்றால் பாஞ்சஜன்யத்தையே கோபிக்கும் அளவிற்கும் நெருக்கமுடையவர்கள். ஆண்டாள் பாஞ்சஜன்யத்திடம் இப்படி தன் கோபத்தை வெளிப்படுத்தலாமா என்றால் நிச்சயம் வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்தத்தான் வேண்டும். அது பெருமானோடும் அவனுடைய அடியார்களோடும் அவளுக்கு இருக்கும் நெருக்கத்தை காண்பிக்கிறது. அவள் அருளிய இந்த திருமொழியை அர்த்தத்தோடு அனுசந்தானம் செய்பவர்கள் அவளை போன்ற பெருமானுக்கு இந்த அணுக்கத்தை, இந்த நெருக்கத்தை பெறுவார்கள் என்று அவளே இந்த திருமொழியினுடைய பலஸ்ருதியாக நமக்கு பாடி தந்திருக்கிறாள். அந்த பாசுரத்தையும் இசையோடு கேட்போம். பாஞ்சஜன்யத்தை பர்பநாபனோடும் வாய்ந்த பெரும் சூற்றம் ஆக்கிய வண்புதுவை பாஞ்சஜன்யத்தை பர்பநாபனோடும் வாய்ந்த பெரும் சூற்றம் ஆக்கிய வண்புதுவை ஏத புகழ் பட்டர்பிரான் கோதை தமிழ் ஏத புகழ் பட்டர்பிரான் கோதை தமிழ் ஆய்தேத்தவல்லார் அவரும் அணுக்கரே ஆய்தேத்தவல்லார் அவரும் அணுக்கரே. இப்படி ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருமொழியில் 7வது திருமொழியாக இருக்கக்கூடிய இந்த கற்பூரம் நாருமோ என்று தொடங்கும் 10 பாசுரங்களுள் 9 பாசுரங்களில் பாஞ்சஜன்யாழ்வான் என்று சொல்லப்படும் இந்த சங்கினுடைய பெருமையை எல்லாம் சொல்லி, இந்திரனை காட்டிலும் ஏன் திருமாலை காட்டிலும் உன்னுடைய செல்வம் உயர்ந்தது என்று சொல்லி, சங்கு குலத்திற்கே நீ தலைவன் என்பதையும் சொல்லி, பெருமானுடைய வாயமுதத்தை உண்டு அவன் கைதலத்தில் தங்கி அவன் தோள்களிலே சயனித்துக் கொள்ளும் பெருமையுடையவன், அவன் காதுகளிலே ரகசியமாக மந்திராலோசனை செய்வது போலே இருக்கிறாய், உன் வண்ணம் அவன் வண்ணத்தோடு எவ்வளவு தூரம் பொருந்தி போகிறது என்றெல்லாம் கொண்டாடி, பெருமானுடைய வாயமுதத்தின் சுவையும் மனமும் எத்தகையது என்று கேட்டால், ஆனால் கேட்ட கேள்விக்கு கடைசி வரையிலும் எந்த விதமான பதிலும் வரவில்லை. அதனால் கடைசி 2 பாசுரங்களில் கோபித்துக் கொண்டு, நான் மாத்திரமல்ல 16,000 தேவிமார்கள் அவனுடைய வாயமுதத்தை சுவைக்க வேண்டி காத்திருக்கிறோம், அத்தனை பேரையும் பட்டினியாக கிடத்தி நீ மாத்திரம் உண்பது பெரும் குற்றம், அடியார்களோடு சேராமல் பெருமானை தான் மட்டும் அனுபவிப்பது என்பது ஒரு அடியாருடைய பாங்கு இல்லை, இப்படி இருத்தல் தவறு, உன்னோடு நாங்கள் கோபித்துக் கொண்டு அடியார் கோஷ்டியிலிருந்து உன்னை விலக்கி வைத்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லியும் பார்த்தால் எந்த பதிலும் பாஞ்சஜன்யத்திடமிருந்து இல்லை. பெருமானோட இவளுக்கு இருந்த நெருக்கத்தை முன்னிட்டு கொண்டு பாஞ்சஜன்யத்தோடு தனக்கான உறவை நான் முறித்துக் கொள்ளுகிறேன் என்பது போலே பெருமானோடு மாத்திரம் நீ இருந்து கொள் என்று பொருள்படச் சொல்லி, நாமும் ஆண்டாள் போலே இவ்வளவு தூரத்திற்கு உரிமை ஏற்கலாம் எப்பொழுதென்றால் அவள் செய்தருடைய இந்த திருமொழியை அர்த்தத்தோடு அனுசந்தானம் செய்தாள் என்று மிக உன்னதமான ஒரு பலஸ்ருதியையும் கொடுத்து இந்த திருமொழியை ஈடுகட்டுகிறாள். இந்த திருமொழியினுடைய பொருளை பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்திலே சொல்லியுள்ளபடி பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் மேற்படி உள்ள திருமொழியை பார்க்கவிருக்கிறோம். இந்த பகுதிக்கும் ஆண்டாள் நாச்சியாரனுடைய இந்த திருமொழி பாசுரங்கள் 10 பாசுரங்களையும் இசையால் நமக்கு பாடி கொடுத்து அப்படி ஒரு உன்னதமான அனுபவத்தை கிடைக்க செய்த ஸ்ரீமதி பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், நாச்சியார் திருமொழியை இப்படி இசைப்படுத்தி இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்து இந்த ஒலிப்பதிவுகளை எல்லாம் கொடுத்து அவர்களை பாடும்படியாக தயார் செய்தவருடைய அனுஜன் பிராட்காஸ்ட் ஸ்ரீ எஸ்.எல். நரசிம்மன் அண்ணா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். இனி வரும் பகுதிகளில் அடுத்த வார நிகழ்ச்சியிலிருந்து நாச்சியார் உடைய திவ்யதேச அனுபவங்கள், அதிலும் குறிப்பாக திருவேங்கடமலை, திருவரங்கம், அழகர் கோயில் என்று சொல்லப்படும் திருமாலிருஞ்சோலை, இந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த சேனலில் வெள்ளிக்கிழமை மாலையில்
இந்த நாச்சியார் திருமொழி குறித்த உரை நிகழ்ச்சி பதிவேற்றப்படும். அவகாசம் இருப்பவர்கள் அவசியம் பார்த்து அனுபவிக்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. ஸ்ரீ குருப்பியோ நமஹ.